ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34 அதிகாரம் 27 வசனத்தினுடைய பிற்பகுதி. நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேலில் காணப்படுகிற மந்தைக்கு அதன் மெய்ப்பனுக்கும் கொடுத்த எச்சரிப்பான செய்தி முடிவில் அவர் சொல்லுகிறார், மரங்கள் தன் கனிகளை கொடுக்கும், ஒரு செழிப்பு, ஒரு நன்மை உண்டாகும். அப்பொழுது நான் என் ஜனங்களுடைய நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை துன்பப்படுத்துவருடைய கைகளுக்கு அவர்களை விலக்கி பாதுகாப்பேன், நானே கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்ளுவார். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிற நுகத்தின் கயிறுகளை அறுக்கிறவர். இப்போ நுகத்தடிகள் அப்படின்னா, இன்னைக்கு நுகத்தடினா என்னன்னே நிறைய பிள்ளைகளுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. மாட்டு வண்டியில் ஒத்த மாட்டுக்காக இருந்தாலும் சரி, ரெட்டை மாட்டுக்காக இருந்தாலும் சரி, ஒரு கயிறு அந்த மாட்டு கழுத்து மேலே வைக்கிற நுகத்திலிருந்து ஒரு கயிறு தொங்கும். அந்த கயிறை எடுத்து அந்த முடிச்சில் மாட்டி விட்டுருவாங்க. அப்போ தான் மாடு விலகாது, அந்த நுகத்தை சுமக்கும், வெளியே போக முடியாது. ஒத்த மாட்டு வண்டியிலே அதே போல தான் இருக்கும். இதுதான் நுகம். இந்த நுகத்துக்கு அந்த மேலே இருக்கிற கயிறை கழட்டி விட்டாலே போதும், அந்த கயிறு அது கழுத்திலிருந்து விலகின உடனே அந்த மெய்ப்பன், அந்த மந்தை, அதாவது அந்த வண்டி ஓட்டுகிற அந்த மனிதர், அவர் முன்பாக வந்து அந்த நுகத்தை அப்படியே மேலே தூக்கி விட்டுருவார். அப்போ இந்த 2 மாடும் வெளியே வந்துடும். அப்புறம் அந்த வண்டியில் அப்படியே விட்டுருவார், இல்லைன்னா கீழே இறக்கி விட்டுருவார். இதுதான் நடக்கும். ஆண்டவர் சொல்கிறார், ஏன் பிள்ளைகளுடைய கழுத்தில் இருக்கிற நுகத்தின் கயிறுகளை அறுப்பேன். அவிழ்த்து விடுகிறதில்லை, அதை அறுத்து போடுகிறது. ஏன்னா இனி அந்த நுகம் தேவையில்லை அவர்களுக்கு. அவர்களை அடிமைப்படுத்தினவுடைய கரத்திற்கு கர்த்தர் விளக்குகிறான். இந்த காலை வேளையில் நுகத்தினால் பிணைக்கப்பட்டிருக்கிற, பிசாசுடைய தந்திரங்களுக்கு பிணைக்கப்பட்டிருக்கிற, கர்த்தருடைய காரியத்தை விடுதலையோடு செய்யக்கூடாதபடி பிணைக்கப்பட்டிருக்கிற, முடக்கப்பட்டிருக்கிற அந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது. இந்த காலையில் ஆண்டவர் அந்த கட்டுகளை எல்லாம் உங்களை விட்டு விளக்குகிறார். 2வது ஒரு காரியம் செய்கிறார், உங்களை அடிமைப்படுத்த, உங்களுக்கு தீமை செய்ய, உங்களை முடக்கி வைக்க நினைக்கிற அந்த கரங்களுக்கு உங்களை விளக்குகிறார். இதுவரை நீங்கள் இருந்த நிலை அல்ல, இனிமேல் சுதந்திரத்தோடு கர்த்தர்தான் உங்கள் தேவன் என்று நீங்கள் விடுதலையோடு அறிந்து ஆராதிக்கிற நாட்களுக்குள் உங்களை கொண்டு வர போகிறார் என்பதுதான் இதனுடைய முழுமையான அர்த்தம். அப்படியானால் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் அனுபவித்த அடிமைத்தனம், இதுவரை உங்களை கேவலப்படுத்தின, வேதனையாய் பேசின அந்த ஜனங்களுக்கு நடுவிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து சுதந்திரமான ஒரு காரியத்தை செய்து, நீங்கள் கீழுள்ள வசனங்களை வாசித்து பார்த்தா அங்கே சொல்லப்பட்டிருந்த ஒரு துளிர் எழும்பும், அது பலனை கொடுக்கும், என் மந்தை தாபரிக்கும், அவர்கள் என் ஜனங்கள், நான் அவர்கள் தேவன். கர்த்தர் இதெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் என்ன? ஒரு விடுதலை, ஒரு வெற்றியை, ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தருகிற. ஒருவேளை ஒரு வியாதி உங்களுக்கு ஒரு கட்டுகளாக நுகமாக இருக்கலாம். ஒரு வியாதி நிமித்தம் உன்னை மற்றவர்கள் கேவலமாக பேசலாம். கர்த்தர் அந்த வியாதியிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். அடிமைப்படுத்தின கைகளிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். சிலர் நம்முடைய பலவீனம், நம்முடைய குறைவுகளை கண்டு நம்மை அடிமைப்படுத்த நினைப்பார்கள். அப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள், பொல்லாத மனிதருடைய கரத்திலிருந்தெல்லாம்
ஆண்டவர் இப்பொழுது நம்மை விடுவிக்கிறார். நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குறைவுகளை வைத்து அவர்கள் கேவலமாக பேசின அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை அப்லிஃப்ட் பண்ணும்போது, உயர்த்தும் போது, நம்மை மேன்மைப்படுத்தும் பொழுது அவர்கள் ஆச்சரியப்பட்டு போவார்கள், பதில் சொல்ல முடியாமல் போவார்கள். கர்த்தர் இந்த நன்மை இந்த காலை வேளையில் உங்களுக்கு எனக்கு தரப்போகிற தயவுக்காக நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலிருந்து என் நுகத்தை முறித்து என் நுகத்தினுடைய கட்டுகளை அறுத்து அதிலிருந்து என்னை அடிமைப்படுத்த நினைக்கிற கரங்களிலிருந்து என்னை விடுவித்து நீரே என் தேவன் என்று விளங்க பண்ண போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. அற்புதங்களை இந்த காலை வேளையில் காண்பீர்கள். ஆமேன்.